ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் வாரம் ஏதாவது ஒரு சமையலை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன வாரம் ஒரு சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த வாரம் நாம் வெளியிடங்களில், அதாவது பெரும்பாலும் இந்த மாதிரி வெளியிடங்களில் போய் சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பாதிப்பு வருது, நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் கம்மியாக வருது. அதனால் வீட்டிலே நம்ம பழைய கால உணவு பழக்க வழக்கங்களை சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம், நமக்கு நல்ல சத்தாகவும் இருக்கும். அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸு ரெடி பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா, பெரும்பாலும் நம்ம குழந்தைகள் எல்லாருமே ஜங்க் ஃபுட் ஐட்டங்கள் சாப்பிடுவாங்க. ஜங்க் ஃபுட் ஐட்டங்கள் சாப்பிட்றதுனால உடம்புக்கு பல விதமான நோய்கள் வருது. அதனால் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஹாஸ்பிட்டல் செலவு, அந்த செலவுன்னு வருது. அவங்களால ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் இதுலேயும் ஆர்வம் இல்லாமல் ஆயிடுறாங்க. அதனால் நான் இன்றைக்கி செய்த பழைய காலத்து உணவுகளை ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும், எனர்ஜி எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரியா? சமைக்க போகிறோம்னா சீனிக்கிழங்கு, அதாவது மற்ற எங்கள் ஊர்களில் இதை சீனிக்கிழங்கும்பாங்க, மற்ற ஊர்களில் சக்கரை வள்ளி கிழங்கும்பாங்க. இதை சமைச்சு எப்படி சாப்பிட போகிறோம்னு நாம் பார்ப்போம். அது ஃபுல்லாக கிழங்கு, இந்த கிழங்கை நாம் சமைச்சு எப்படி எந்த மாதிரி சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, அதுக்கு முன்னால் நாம் என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டவ்வை பற்ற வைக்க போகிறோம். ஸ்டவ்வை பற்ற வச்சாச்சு, சீனிக்கிழங்கை தூக்கி அடுப்பில் வச்சாச்சு. கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் கழித்து இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். கால் மணி நேரம் ஆயிடுச்சு. கிழங்கு அவிஞ்சிருச்சான்னு நம்ம இப்போ பார்க்கணும். ஓகே, அவிஞ்சிருச்சு. இந்த சீனிக்கிழங்குக்கு நாம் தொட்டுக்கிறதுக்காக ரெடி பண்ணணும். ஒரு வடைச்சட்டி எடுத்து இப்படி வச்சுக்கிடணும். அதில் லைட்டாக எண்ணெயை ஊற்றிக்கிடணும். எண்ணெய் சூடாகுதான்னு பார்த்துக்கிட்டு கடுகு, உளுந்த பருப்பு, குறையா, கருவேப்பிலை, வரமிளகா, பல்லு பூடு, அப்படி ரெடி பண்ணி அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கும். சூடு நல்லா வறுக்கிறோம். வறுத்து காணத்தை அந்த காணத்தை கொட்டி அதை வறுக்கிறோம். செத்த நேரம் காணத்தை வாங்கி இப்போ கொட்டியாச்சு. இதை செத்த நேரம் வறுக்கணும். நல்லா ஒரு மணமாக இருக்கும் இதை வறுக்கும் போது. இது கூட தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஓரளவு அரைச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் அரைக்க வேண்டியது இருக்குது. அடா பொடி நைஸாக வந்திருக்கு, காணப்பொடி. இதை அப்படி நம்ம சீனிக்கிழங்குல வச்சு சாப்பிட்லாம். சீனிக்கிழங்குக்கு தேவையான காணப்பொடி ரெடி பண்ணிட்டோம். காணப்பொடியில் எப்படி நல்லா அமுக்கி நல்ல ஒரு சுவை. இப்படி குழந்தைங்களுக்கு கொடுத்து வந்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, டன். மக்களே, இந்த மாதிரி இருக்காது மக்களே. அந்த ஒரு டேஸ்ட் மக்களே.